வெல்கம் டு ரேபிட் மீன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. ஸோ எல்லாருமே இப்போ டீச்சிங் ப்ராக்டிஸில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்போ இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு எண்ட் ஆகும், அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயரில் நம்ம இந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான அந்த டீச்சிங் எய்ட்ஸுன்றதை நம்ம எது நம்ம ரெடி பண்ணணும், எவ்வளோ ரெடி பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் அந்த பிஎட் டீச்சிங் ப்ராக்டிஸ் செகண்ட் இயர் டீச்சிங் ப்ராக்டிஸ் எப்போ நம்மளுக்கு முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிலருக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த சர்க்குலர் கொடுத்த நெக்ஸ்ட் வீக்லேயே அந்த சிஇஓ காப்பியோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சிலர் சீக்கிரமாகவே போய் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடவங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் லாஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்ன்றது எண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 weeks லேட்டாக போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ஆர் அந்த ஏப்ரல் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ்ன்றது கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் இந்த டீச்சிங் எய்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். லெசன் பிளான், அப்சர்வேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன், இது மாதிரி நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. 16 ரெக்கார்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. இதில் நீங்கள் அந்த டீச்சிங் ப்ராக்டிஸில் ஸ்கூல்ஸில் நீங்கள் சைன் வாங்க வேண்டிய ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது லெசன் பிளான், அப்சர்வேஷன், ஸோ இதுதான் ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட், அந்த எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க்கிங் டேஸ் போனீங்களோ அந்த 16 வீக்ஸ்ன்றதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு வரணும். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். லெசன் பிளான், அப்சர்வேஷன், அந்த டீச்சிங் சர்டிஃபிகேட் வித் அட்டெண்டன்ஸோடு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் உங்களுடைய கமிஷனுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணணுன்றதை நம்ம இங்கே உங்களுக்கு சார்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சார்ட்டுன்னு வரும்போது லெவல் 1க்கு 30 சார்ட்டும் லெவல் 2க்கு 30 சார்ட்டும் வேணும். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் இந்த என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெசன் பிளான்ன்றது லெவல் 1க்கு 30 எழுதிருப்பீங்க, லெவல் 2க்கு 30 எழுதிருப்பீங்க. ஸோ அப்போது ஈச் லெசன் பிளானுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் இருக்கணும். அதே மாதிரி ஈச் லெசன் பிளானுக்கு ஒரு ஃப்ளாஷ் கார்டு இருக்கணும். ஸோ கம்பல்சரியாக எந்த ஒரு கிளாஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் டீச்சிங் எய்ட்ஸ் இல்லாமல் நம்ம டீச் பண்ணக்கூடாது. ஸோ அதால் அது ரொம்பவுமே முக்கியம். அதால் நீங்கள் அந்த சார்ட்ஸ் ப்ளஸ் அந்த ஃப்ளாஷ் கார்டு நீங்கள் கண்டிப்பாக அது ஒவ்வொரு லெசனுக்கும் 1ன்ற கணக்கில் நீங்கள் 30 நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரொட்டேட்டிங் டிஸ்க்கு, ஸோ அந்த ரொட்டேட்டிங் டிஸ்க்கு நிறைய நம்ம பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 3யும் லெவல் 2க்கு 3யும் நீங்கள் பண்ணணும். ஃபேனல் போர்டு, ஸோ இதில் பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 1, லெவல் 2க்கு 1. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபேனல் போர்டுன்றது ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் திங்ஸுக்காக. ஸோ அதே மாதிரி கட் அவுட்டுன்னு வரும்போது 15+15ன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கட் அவுட்டுன்றதுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்டே எழுதுவோம். நீங்கள் அங்கே கூட அதை மென்ஷன் பண்ணலாம். கட் அவுட்டுன்றதும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த டீச்சிங் எய்டு. நீங்கள் அதை அந்த ரெக்கார்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட்லேயுமே நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி 6th பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் மாடல்ன்றது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2 இருக்கணும். லெவல் 1க்கு லெவல் 2க்கு அட்லீஸ்ட் இல்லைனாலும் லெவலுக்கு 1 ஒரு ஒர்க்கிங் மாடலும், லெவல் 2க்கு ஒரு ஒர்க்கிங் மாடலும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் இது நீங்கள் இந்த லெவல் ஒர்க்கிங் மாடல் நீங்கள் எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமிஷனில் டெமோ டாபிக் ஒன்று பண்ணுவீங்க, டெமோ கிளாஸ் பண்ணுவீங்க. அதை வச்சு உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் டெமோ கிளாஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் தரப்போகிறாங்க. அதால் இந்த திங்ஸ்லாம் கூட கிடையாது இல்லைனாலும் பரவாயில்லை. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டீச் பண்ணுறீங்களோ, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த டாப்பிக்கு நீங்கள் டெமோ கிளாஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கம்பல்சரியாக சார்ட்டு, இது மாதிரி ஒர்க்கிங் மாடல்ஸு, நான் ஒர்க்கிங் மாடல்ஸு, மேட்சிங் போர்ட்ஸு, அட்லீஸ்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய டெமோ கிளாஸுக்காவது இதை எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டெமோன்றது எஃபெக்டிவாக இருக்கும் ஆன் த டைம் ஆஃப் கமிஷன். ஸோ அப்போ நீங்கள் டெமோ உங்களுடைய கன்சர்ன் டீச்சிங் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய டெமோ டாப்பிக்கை இப்பயே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளாஷ் ஆகும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்க எடுத்த டாப்பிக்கே எடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி ஆல்ரெடி எடுத்த ஒரு டாப்பிக்கை எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதால் டாபிக்ஸ் ரிப்பீட் ஆகாமல் நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் இப்பயே தெரிவிச்சிடலாம், நான் இந்த டாபிக் தான் எடுக்க போகிறேன் கமிஷனுக்கு, என்னுடைய டெமோ கிளாஸ் இதுதான்ட்டு நீங்கள் சொல்லிடணும். அப்போ தான் கிளாஷ் ஆகாது டாபிக்ஸு.
அப்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு நீங்கள் நிறைய திங்ஸு பண்ணி நீங்கள் டெமோ கொடுக்கும்போது உங்களுக்கு மார்க்ஸ்ன்றது கமிஷனில் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பரவாயில்லை, டெமோ டாப்பிக்கு இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. மேட்சிங் போர்டு, ரொட்டேட்டிங் சார்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டெமோ கிளாஸுக்குமே நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து போடுவோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக